சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். எங்க உன்னை பார்க்காம கண்ணு மூடிடுவனோன்னு பயந்துகிட்டே இருந்த. என்ன பார்க்க வந்துட்டமா நீ? ஐயோ, ஏன் சித்தி இப்படி எல்லாம் பேசுறீங்க? வணக்கங்க. வணக்கம். வணக்கம்மா. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கீங்களா? உங்க புண்ணியத்துல நல்லா இருக்கும். நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன். நம்மள எல்லாம் மறந்துட்டாலோன்னு நினைச்சோம்ல, பாரு வந்துட்டா. சித்தி, ஒரு நாள் கூட உங்களெல்லாம் நான் நினைக்காம இருந்ததே இல்ல தெரியுமா? நான் என்னைக்குமே உங்க நினைப்போடு தான் இருந்தேன். ஒவ்வொரு நாளுமே உங்களெல்லாம் எப்ப பார்க்க போறோம், உங்ககிட்ட எல்லாம் எப்ப பேச போறோம்னு நினைச்சுக்கிட்டே இருப்பேன். இன்னைக்குதான் அதுக்கு கொடுப்பனை கிடைச்சது. இவர் கூட தான் சுகன்யாவை அனுப்பி வச்சீங்களா? இன்னைக்கு என் மனசுக்குள்ள உங்க எல்லாரையும் பாத்துருவேன்னு தோணிக்கிட்டே இருந்துச்சு. தோணாதா பின்ன? இன்னைக்கு நீ இங்க வர்றதுக்கு ஒரு பெரிய காரணம் இருக்கு. என்ன அப்படி பாக்குற? எல்லாம் நல்ல விஷயம்தான். உன் ஆசீர்வாதம் ஒரு பொண்ணுக்கு கிடைக்கணும்னு உன்னை அந்த அம்மனே இங்க வர வச்சிருக்கா. ஏன் ஆசீர்வாதமா? யாருக்கு சித்தி? சொல்ற இரு, ஏன் அவசரப்படுற? நான் சொல்ல போற விஷயத்த கேட்டு நீ அவ்வளவு சந்தோஷப்படுவ. உன்கிட்ட கேட்காம செஞ்சதுக்கு நீ கோபமும் படுவ. சுகன்யா, அத்தை என்ன சொல்றாங்க? எனக்கும் ஒண்ணுமே புரியலங்க. இருங்க இருங்க, நானே சொல்றேன். இப்ப சொல்றதை விட அவ வந்ததுக்கு அப்புறம் அவளையும் வச்சுக்கிட்டு சொன்னாதான் இங்க என்ன நடந்ததுன்னு உங்க எல்லாருக்குமே தெரியும். அத்தை, நீங்க யார பத்தி அத சொல்றீங்க? என் பேத்திய பத்தி தான். உங்க பேத்தியா? சித்தி, இவதான் உங்க பேத்தி திவ்யா. ஓஹோ, இவதான் ரெண்டாவது பேத்தியா? என் கண்ணு ரொம்ப அழகா இருக்கம்மா. என் கண்ணே பற்றும் போல இருக்கு. அத்த, சுகன்யாவே இப்பதான் அவ பொண்ண காட்டுறா. ஆனா எப்படி நீங்க ரெண்டாவது பேத்தின்னு சொல்றீங்க? இவங்க கிட்ட இப்ப உண்மையை சொல்லலாமா வேண்டாமா? இல்ல மீனா வந்ததுக்கு அப்புறம் சொல்லலாமா? மீனா என்ன சொல்லி வச்சிருக்கான்னு வேற தெரியலையே. அம்மா, யாருமா இவங்கெல்லாம்? அம்மா, என்னம்மா ஏதோ சொல்ல வந்த? ரேவதி கேட்ட உடனே அமைதியாயிட்ட. இந்த பொண்ணுதான் உங்க பேத்தி. அப்புறம் எப்படி இந்த பொண்ண ரெண்டாவது பேத்தின்னு சொல்ற? பாட்டி, என்ன பாட்டி சொல்றீங்க? நான் ரெண்டாவது பேத்தின்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? அது அது சித்தி, சொல்லுங்க. இவதான் ரெண்டாவது பேத்தின்னு எப்படி சொல்றீங்க? வேற வழி இல்ல. அத்த, சொல்லிருவோம். சொல்லுங்க அத்த. ஏன் அப்படி சொன்னீங்க? கேக்குறோம்ல. சொல்லுங்க சித்தி. உங்களுக்கு இவங்களை பத்தி ஏதோ ஒரு உண்மை தெரிஞ்சிருக்கு. அத எங்க கிட்ட இவ்வளவு நாளா ஏதோ மறைச்சிருக்கீங்க, அப்படிதானே? ஐயோ சித்தி, எப்படின்னு சொல்லுங்க. சொல்லுங்க அத்த.
சொல்லிருவோம். அம்மா ஆ? அவ கேட்டுக்கிட்டே இருக்கா, நீ பதில் சொல்லாம யோசிச்சுக்கிட்டே இருக்க. ஆ? சுகன்யாக்கும் பதில் சொல்ல மாட்டேங்கிற, என்னன்னு சொல்லுமா. சித்தி எப்படின்னு சொல்லுங்க. சொல்லுமா. சொல்றேன். அது அது வந்து சித்தி, அவங்கள வீட்டை விட்டு வெளியே போக சொல்லுங்க. ஐயா, எவ்வளவு தைரியம் இருந்தா இந்த வீட்டுல கால் எடுத்து ஐயா, வச்சிருப்பாங்க. நான் சொல்றது கொஞ்சம் கேளு. முதல்ல அவங்கள வெளியே போக சொல்லுங்க. அண்ணன் முக்கியம் இல்லன்னு என் மானத்தை வாங்கிட்டு எவனோ ஒருத்தன் கூட ஓடி போனவ எந்த உரிமையில இந்த வீட்டுக்குள்ள வந்தா? போனவங்க அப்படியே போய் தொலைய வேண்டியதானே. எதுக்காக திரும்பி வந்தாங்களா? சொல்லுங்க சித்தி, நாம எல்லாம் உயிரோட இருக்காமா செத்துட்டோமான்னு பார்க்க வந்தாங்களா? அண்ணே. ஏய், இங்க பாரு, என்ன அண்ணன்னு கூப்பிட்ட நாக்கை இழுத்து வச்சு அறுத்துருவேன். அண்ணனா அண்ணன், யார் அண்ணன், யாருக்கு அண்ணன்? என் மேல உனக்கு அண்ணங்கிற பாசம் இருந்திருந்தா என் பேச்ச மீறி இந்த வீட்டு படியை தாண்டி போயிருப்பியா? உன் மேல பாசம் வச்சு வளர்த்ததுக்கு எங்களை ஊருக்கு முன்னாடி அவமானப்பட வச்சுட்டு இப்ப வந்து நீலி கண்ணீர் வடிக்கிறியா? நீலி கண்ணீர் எப்போ நான் சொன்ன மாப்பிளைய விட்டுட்டு அந்த ராஸ்கல் கூட போனியோ அப்பவே அண்ணன் தங்கச்சி பாசத்தை எல்லாம் நான் மண்ணுக்குள்ள போட்டு மூடிட்டேன். அண்ணே, அண்ணே, என்ன ஏய், மன்னிச்சிருங்கண்ணே. எந்திரி. பண்றதெல்லாம் பண்ணிட்டு கால்ல விழுந்தா மன்னிச்சிருவேன் நினைச்சியா? அவன் என் நண்பனா இருந்தாலும் உன்னை அவன் கூட அனுப்பி வச்சான்னு எனக்கு எப்ப தெரிஞ்சுதோ அப்ப இருந்து இப்ப வரைக்கும் அவனையே நான் மன்னிச்சதில்ல. உன்னை என்ன மன்னிக்க சொல்றியா? என் கூட பிறந்த உனக்கு இப்படி ஒரு கேவலமான புத்தி இருக்கும்னு எனக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்தா அப்பவே நான் உன்னை வெட்டி கொன்னு இருப்பேன். இன்னைக்கு என் வீட்டுல ஒரு நல்ல காரியம் நடந்திருக்கு. இந்த நாள்ல எந்த ஒரு அசிங்கமும் நடந்துடக்கூடாதுதான் பேசாம இருக்கேன். ஒழுங்கு மரியாதையா வீட்டை விட்டு போயிட்டே இரு. போ. நான் பண்ணது தப்புதானே, நான் இல்லைன்னு சொல்லல. இந்த ஒரே ஒரு தடவை மட்டும் என்ன மன்னிச்சிருங்கண்ணே. பல வருஷமா இதே கோவத்தோடையும் பகையோடவும் நான் வாழ்ந்துட்டேன். இனிமே உன்னை மன்னிச்சிட கூடாதுங்கிற வைராகியத்துல இருக்கேன். இனிமே என்னைக்கு உனக்கு மன்னிப்பே கிடையாது. அண்ணே,